ஹாய்! எங்கட பெட்டர் ஹால்ஃப் வெப்சைட்ல இன்னும் ஒரு 2 விஷயத்த பத்தி உங்களுக்கு சொல்லலாம்னு தான் இந்த வீடியோ போட்டது. இப்ப நார்மலா நீங்க எல்லாரும் இப்ப சைன் இன் பண்ணி உள்ளுக்கு வருவீங்க தானே! சைன் இன் பண்ணி உள்ளுக்கு வந்த பிறகு, இப்ப நான் பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் செய்து காட்டுறேன். இப்ப நார்மலா இப்ப நீங்க சைன் இன் பண்ணி உள்ளுக்கு வந்த பிறகு, உங்களோட ப்ரொஃபைல்ல போய் அப்லோட் இமேஜ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில நீங்க உங்களோட இமேஜ வந்து அப்லோட் பண்ணி கொள்ளலாம். அப்லோட் பண்ணிட்டு, இப்ப நீங்க இந்த இமேஜ் வந்து எல்லாருக்கும் தெரியுமென்று யோசிக்காதீங்க. இப்ப இது வந்து பிரைவேட்டா விடுறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ப்ரொஃபைல் விசிபிலிட்டில இருக்குது. இப்ப ப்ரொஃபைல் விசிபிலிட்டிய நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னு சொன்னா, எல்லாருக்கும் பப்ளிக்காவே தெரியும். இல்ல இந்த ப்ரொஃபைல் விசிபிலிட்டிய நீங்க டிசேபிள் பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க ரிக்வெஸ்ட் குடுத்து அக்செப்ட் பண்ண ஆளுக்கு மட்டும் தான் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு காட்டப் போகுது. அவங்களுக்கு தான் இந்த இமேஜ் காட்டப் போகுது. ஸோ, இப்ப இதுல நான் நார்மலா ஒரு ப்ரொஃபைல் இமேஜ சூஸ் பண்றேன். இதுல இந்த ப்ரொஃபைல் இமேஜ சூஸ் பண்ணின பிறகு நீங்க ப்ரொஃபைல் விசிபிலிட்டி என்ன செய்யுங்கன்னா, டிசேபிள் பண்ணி விடுங்க. டிசேபிள் பண்ணீங்கன்னா இது பிரைவேட்டா இருக்கும். நீங்க ரிக்வெஸ்ட் குடுத்து அவங்க அக்செப்ட் பண்ண பிறகு தான் உங்களோட இமேஜ் வந்து அவங்களுக்கு காட்டப் போகுது. இப்ப நீங்க வந்து இமேஜ அப்லோட் பண்ணாம, இப்ப ரிக்வெஸ்ட் குடுத்து ஆல்ரெடி எல்லாம் அக்செப்ட் பண்ணி, எல்லாம் கம்யூனிகேட் பண்ண பிறகு உங்களோட இமேஜ பார்த்து ரிஜெக்ட் பண்ற ஒரு கான்செப்ட் இருக்கக்கூடாது தானே! அப்ப அத விட நல்லா நீங்க உங்களோட இமேஜ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு, ப்ரொஃபைல் விசிபிலிட்டிய வந்து டிசேபிள் பண்ணி விடுங்க. அவங்க இப்ப ரிக்வெஸ்ட் குடுத்து அக்செப்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு ஆட்டோவா இமேஜ் உங்களோட இமேஜ் காட்டும். ஸோ காட்டின பிறகு உங்களுக்கு உங்களோட ரிக்வெஸ்ட் போன பிறகு உங்கள பத்தின டீட்டெயில்ஸும் போகும். அதே நேரம் உங்களோட இமேஜும் போகும். அப்ப உங்களுக்கு எந்த விதமான கம்யூனிகேஷன் இஷ்யூஸும் இல்லாம கம்யூனிகேஷன் வந்து ஸ்மூத்தா போறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி தான் நாங்க இந்த ப்ரொஃபைல் விசிபிலிட்டில குடுத்துருக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன செய்யுங்கண்டா, கீழ வந்தீங்கன்னா, மை ஹொரோஸ்கோப் இன்ஃபர்மேஷன்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்கேன். அதுல வந்து உங்களோட ஜாதகம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ போட்டுக்கொள்ளலாம். இப்ப நீங்க வந்து நார்மலாவே சைன் இன் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணின பண்ணேக்க இந்த விஷயங்கள நாங்க கேட்கறதுக்கான ஆப்ஷன் தரையில்ல. ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சா பிறகு நீங்க ப்ரொஃபைலுக்குள்ள வந்து தான் இந்த 2 விஷயத்தையும் செஞ்சு கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். இப்ப சில பேருக்கு வந்து ப்ரொஃபைலுக்குள்ள இந்த 2 ஆப்ஷனும் இருக்குன்னே தெரியாம இருப்பாங்க. இந்த 2 விஷயமும் ஆப்ஷனல் என்றாலும், சில பேர் இந்த விஷயமே தெரியாம இருப்பாங்க தானே! அவங்களுக்காக தான் நாங்க இந்த வீடியோ செய்றோம். இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்களோட ஜாதகம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ போட்டு, அதையும் ஃபில் அப் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அத ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கே நாங்க தரையில. நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்தா பிறகு தான், இந்த ப்ரொஃபைல் இமேஜும், இந்த ஹாரோஸ்கோப் இன்ஃபர்மேஷனும் என்டர் பண்ணக்கூடிய மாரி இருக்குது. ஸோ ஹொரோஸ்கோப் இன்ஃபர்மேஷன்ல வந்து 7ல சில பேருக்கு 7ல சூரியன் செவ்வாய் இருக்கும். 8ல சூரியன் செவ்வாய் இருக்கும். இல்ல 7ல செவ்வாய், 8ல செவ்வாய் அப்படி இருக்கும். ஸோ அவங்க வந்து இப்ப 7ல செவ்வாய்னா 7ல செவ்வாய்ன்னு கொடுத்துட்டு, இப்ப இதுல வந்து ராசி, நட்சத்திரம். அதாவது ராசி நிலையும், நவாம்ச நிலையும் உங்களுக்கு இதுல போட்டுக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். இப்ப இதுல வந்து 1ல 1க்கு மேற்பட்டது சூஸ் பண்ணலாம். இப்ப ராகுன்னா இப்ப 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 நான் எக்ஸாம்பிளுக்கு செய்றேன். இதுல 3 சூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா, அப்ப 3யும் சூஸ் பண்ணீங்கன்னா 3மே இதுல வந்துரும். இல்ல நான் 1 தான் சூஸ் பண்றதா இருந்தா 1 சூஸ் பண்ணாலும் 1 மட்டும் காட்டும். அதுதான் இப்ப ராசி நவாம்ச நிலைக்கும் அப்படித்தான். நவாம்ச நிலையிலயும் நீங்க 2 1 அல்லது 1க்கு மேற்பட்ட ஆப்ஷனா ஒரு வட்டியிலேயே சூஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். இப்ப குடுத்துட்டு நீங்க அப்டேட் ப்ரொஃபைல் குடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களோட ப்ரொஃபைல் வந்து சக்சஸ்ஃபுல்லா அப்டேட் கம்ப்ளீட்ன்னு வருது. இப்ப அப்டேட் கம்ப்ளீட்ன்னு வரைக உங்களுக்கு நீங்க குடுத்த உங்களோட இமேஜ மட்டும் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். நீங்க ப்ரொஃபைல் விசிபிலிட்டிய வந்து டிசேபிள் பண்ணி விட்டதால, இது வந்து நீங்க ரிக்வெஸ்ட் அவங்களுக்கு குடுத்தா ரிக்வெஸ்ட்ட அக்செப்ட் பண்ணின பிறகு தான் உங்களோட இமேஜ் வந்து உங்களோட பார்ட்னர் பிரிஃபரன்ஸுக்கு காட்டப் போகுது. ஓகே. தேங்க் யூ. இதுதான் நாங்க இந்த வீடியோல சொல்லணும்னு நெனச்சேன் நாங்க. இந்த 2 ஃபீச்சர்ஸையும் முடியுமான வரைக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க் யூ.